இன்றைய 5 முக்கிய செய்திகள். உட்லண்ட் சோதனை சாவடி அடுத்த 10 to 15 ஆண்டுகளுக்குள் மேலும் விரிவடையவிருக்கிறது. அதற்கான பணிகள் 3ஆம் காலாண்டில் தொடங்க உள்ளன. முதற்கட்ட மறுசீரமைப்பு பணியில் பழைய உட்லண்ட்ஸ் நகர மையம் வரை அது விரிவு காணும். அதில் வாகனங்களுக்கான தானியக்க தடம் அமைக்கப்படும். பைட்டான்ஸ் நச்சுணவு சம்பவம் தொடர்பில் யுன்ஹாயா உணவு நிறுவனம் புதன்கிழமை நீதிமன்றத்தில் விசாரணைக்குள்ளானது. பைட்டான்ஸுக்கு விநியோகிக்கப்பட்ட கோழி உணவில் கிருமிகள் கண்டறியப்பட்டதாக நீதிமன்ற ஆவணங்கள் குறிப்பிட்டன. நிறுவனத்தின் கிளை ஒன்றிலும் உயிருள்ள கரப்பான் பூச்சிகள் காணப்பட்டன. ஜூலை 2ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது நிறுவனம் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்மோக்கியோவில் உள்ள ஹேர் ஃபன் முடித்திருத்தும் கடை மூத்தோரை குறிவைத்து முறைகேடான வகையில் பணம் வசூலித்ததை ஒப்புக்கொண்டுள்ளது. 8 வெள்ளிக்கு முடித்திருத்த சென்ற முதியவர் ஒருவரிடம் 1000 வெள்ளி மதிப்பிலான தலைமுடி பராமரிப்பு சிகிச்சையை மேற்கொள்ள அது வலியுறுத்தியது. அவ்வாறு மேலும் பலரிடம் நடந்து கொண்டதை ஒப்புக்கொண்ட அக்கடை பாதிக்கப்பட்டோரிடம் பணத்தை திருப்பி தரப்போவதாக சொன்னது. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மலேசியாவுக்குள் நுழையும் சிங்கப்பூர் வாகனங்கள் VEP எனும் வாகன நுழைவு அனுமதியை கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். VEP இல்லாமல் மலேசியாவுக்குள் நுழையும் சிங்கப்பூர் வாகனங்களுக்கு 300 ரிங்கிட், அதாவது 91 வெள்ளி அபராதம் விதிக்கப்படும். தாய்லாந்தில் திங்கட்கிழமை நிலவரப்படி புதிதாக கிட்டத்தட்ட 10,100 கோவிட் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடுமையாக பாதிக்கப்பட்ட 800க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். கிருமி தொற்றுக்கு ஒருவர் பலியானார். மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசின் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்.